ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநார்த்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா இந்த வீட்டுக்குள்ளே சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா எப்படா இந்த வீட்டு போவோம் அப்படின்னு இருந்தாங்க. முதல்ல எல்லாருக்கிட்டும் பேசி பழக ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. இவர் கூட சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கும் அங்கேயே இருந்தாங்க. அடுத்தடுத்து வீட்டில் நடந்த பிரச்சனைகள்னாலையும் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளாலையும் வீட்டில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆளாக இருந்து இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, நமக்கு அவங்க பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டில் நம்மளை தங்க வச்சு நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு அடுத்தடுத்து இந்த வீட்டுக்காக நிலா யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி யோசிச்சு இந்த வீட்டுக்காக செய்யவும் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆளாகி அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே சோழனுடைய மனைவியாக இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிலா. இப்போது அதே ஸ்தானத்தோட ஊரில் எல்லாருமே நிலா சோழன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சோழனையும் நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நிலாவுக்காக சோழன் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அடுத்தடுத்து சேரனுடைய பிரச்சனை, அதுக்கு முன்னாடி சோழனுடைய பிரச்சனை, அடுத்து பல்லவனுடைய பிரச்சனை, பாண்டியோட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஈடுபட்டு நிலா இந்த வீட்டில் இருக்கணும்னு எழுதனமாக இருக்க வேண்டிய அவசியம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டிவோர்ஸ் கேஸ் விஷயத்தை பற்றி இப்போ ஒரு பக்கம் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாருமே நிலா சோழன் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது அதுக்கேற்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து அதுக்கேற்ற மாதிரி சேரனுடைய பிரச்சனை நிலருக்கு. சந்தாவுக்கு அங்கே ஒரு நெருடலான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய மாமாவுக்கு அடிப்பட்டதுனால இப்போதைக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருக்கு குணமான உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன்னு பேசுகிறாங்க. ஸோ நிலா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல, மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசவும் அடுத்து எல்லாருமே பீகாருக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறதுக்காக ஸோ இங்கே முடிவு பண்ணிட்டாங்க. சோழன் நிலா இருக்காங்க அப்படின்றதுனால ஃப்ளைட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ சோழன் இது எல்லாருக்கும் என்னடா ஃப்ளைட்டு அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்தாலும் இதில் நம்ம சோழன் நிலா மேலே வச்சிருக்கிற அக்கறை லவ் தெரியுது நம்ம நிலாவுக்கு. ஏன் வீட்டில் ஒரு சிலரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் நிலா தன்னந்தனியாக யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கவும் அப்போ சோழன் எங்கே நிலாவை காணும், ரூம் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா வெளியில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. என்னங்க இங்கே உட்காந்துருக்கீங்க, தூங்கலையா அப்படின்னு சோழன் கேட்கவும் ஷூ சோழன் ப்ளீஸ் அங்கிள் தூங்குறாருல அப்படின்னும் என்னங்க இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தூக்கம் வரலங்க அப்படின்றாங்க. நாளைக்கு காலையில் நம்ம ஃப்ளைட்டுக்கு கிளம்பணும், ஏர்லி மார்னிங்கே தெரியும்ல, அப்புறம் என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் அதை நினச்சி தான் சோழன் அப்படின்றாங்க. ஏங்க என்னாச்சு, நம்ம போன காரியம் நடக்காதுன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு. அது இல்லை சோழன், நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணிங்களா அதை யோசிக்கிறோம் அப்படின்றாங்க. இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு. ஏன் சோழன் நம்ம ட்ரெயின்லேயே கூட 3 நாள் போயிருக்கலாம்ல, சீக்கிரமாக போகணுன்றதுக்காக நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணிங்களா இல்லை எனக்காகவா அண்ணங்கிட்ட சொல்ல மாதிரி அப்படின்னுவோம். இதில் என்னங்க யோசிக்கிறதுக்கு இருக்குது, உங்களுக்காக தான். நீங்கள் 3 நாள் ட்ரெயினில் எப்படி கஷ்டப்படுவீங்க, பகலில் இருக்கணும், சாப்பிட, அதுக்கப்புறம் நைட்டில் தூங்கணும், உங்களுக்கு தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, 3 நாள் தூக்கம் கெடணும், ரொம்ப டயர்டாகும். நாங்கள் பரவாயில்லைங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்க, இத்தனை ஜென்ஸோட அந்த ட்ரெயினில் நீங்கள் மட்டும் எப்படி இருப்பீங்க அப்படின்றாங்க. ஏங்க நான் மட்டுமா லேடிஸ் இருக்க போகிறோம், நிறைய பேர் இருப்பாங்கல்ல அப்படின்னும். இருப்பாங்கங்க, ஆனால் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, உங்களுக்கு அது பழகியும் இருக்காது, அதனால தான் அப்படின்னும். பரவாயில்ல சோழன், நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்றதையே மறந்துட்டு இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் நான் இவ்வளோ நாள் இருந்துட்டு வரேன். ஆனால் எனக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது அந்த பணக்கார வீட்டு பொண்ணு இருந்தால் நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இந்த வீட்டில் இருந்தாலும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியே நீங்கள் எனக்காக நிறைய விஷயங்களை பார்த்து செய்கிறீங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோழன், உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது சோழன் அப்படின்னாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்னங்க இருக்குது, உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேன்னா நீங்கள் ஏன் இதை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு செய்யாமல் வேறு யார் செய்வாங்க, நம்ம அண்ணனுக்காக சந்தாவை கூட்டிகிட்டு வர போகிறோம், இதுக்காக நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் ஃப்ளைட் புக் பண்ண அப்படின்றாங்க நம்ம சோழன் நிலா கிட்ட. இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான் தெரியுது சோழன், ட்ரெயின்லேயே போயிருக்கலாம்ல அப்படின்னுவோம். நிலா இப்போ உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியும், அதனால தான் நான் ஃப்ளைட் புக் பண்ணேன், இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாரும் முன்னாடியும் வச்சு சொல்ல முடியாது, உனக்கு நிறைய விஷயங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதுக்காக தான் அப்படின்னு சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. எப்படி சோழன், என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்தே நான் உங்களை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், உங்களுக்கு தலைக்கு குளிக்கிற நாள் எப்போ
வரும்னு எனக்கு கரெக்டாக அந்த டேட் தெரியும். நான் ஊரில் இருந்தப்போ கூட நீங்கள் இந்த கரெக்டான டேட்டில் குறிப்பிட்ட டைமில் என்னை மெடிக்கல் ஷாப் அடிக்கடிக்க நான் டிரைவராக இருந்தப்போ கூட கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. இப்போவும் வெளியில் போகும்போது உங்களை நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். மெடிக்கல் ஷாப் போகிறோம். நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் மெடிக்கல் ஷாப் போகும்போது அந்த டேட்டை நான் இது வரைக்கும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதனால எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எனக்கு செகண்ட் டே ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ட்ரெயின்லலாம் போனால் 3 நாள் உங்களுக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளே ஆகாது. இந்த டைமில் லேடிஸ் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியும். அதனால தான் நான் உங்களை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னவும் உண்மையிலே உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது சோழன். பெண்களுடைய ஃபீலிங்ஸையும் வலியையும் புரிஞ்சிக்கிற ஆண்கள் கிடச்சிட்டா உண்மையிலே அந்த பொண்ணுக்கு இதை விட வேறு எதுவுமே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்காது. என்னுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வறுமையை கூட நீங்கள் பார்க்காம என்ன ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும். ஸோ நானும் உங்கள் கூட வரேன்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்களே, இது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் நினச்சிருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கு ட்ரெயினில் போக கம்ஃபர்டபுளாக இருக்காது, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம், அதுவும் உங்களை ஃப்ளைட்லாம் அவ்வளோ செலவு பண்ணி கூட்டிகிட்டு போக முடியாது, நாங்கள் ட்ரெயின்லேயே போகிறோன்னு கூட நீங்கள் நினச்சா சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை நினச்சி பார்க்காம உண்மையிலே எனக்காக யோசிச்சு நீங்கள் ஃப்ளைட்டில் கூட்டின்னு போகணும்னு நினச்சிங்க. பார்த்தீங்களா, இங்கே தான் சொல்ல நீங்கள் நிற்கிறீங்க. என்னமோ தெரியல, வர வர நீங்கள் பண்ணுற நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோழன் அப்படின்னு நிலா சோழன் தோல் மேலே அவரோட கையை பிடிச்சிட்டு சாஞ்சிக்கவும் சோழனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லைட சோழா, அப்போல்லாம் நம்ம எது பண்ணாலும் நம்ம மேலே கோவப்படுவா, ஆனால் இப்போது நம்ம எது பண்ணாலும் நமக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாளே சோழா, நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நிலா உன் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பாகவே இருக்குது. இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு எந்த தப்பும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சோழனோட மைண்ட் செட் இருக்குது. அப்படி தான் அவர் நினச்சிக்கிறாரு. சரி விடுங்க சோழன், இது நிலா உங்களுக்காக நான் இது கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு தான் நம்ம சோழன் நிலா கிட்ட சொல்லவும், சரி வாங்க தூங்குங்க, காலையிலே போகணும்ல, உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்கல்ல, வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்றாங்க. பரவாயில்ல சோழன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்படியோ நம்ம 2 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸில் போயிட போகிறோம், இதுக்கு எதுக்கு வேணா விடுங்க அப்படின்னு சொல்லவும், ஓகே சோழன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் நிலா ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஃபுல்லாக நிலாவுக்கு என்னதான் ரூமுக்குள்ளே போனாலும் சோழன் போன அந்த மூமெண்ட்டு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அவர் ஃப்ளைட் புக் பண்ணதையும் தாண்டி நிலாவோடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டே நிலாவுக்காக சோழன் பேசினாங்க இல்லையா, அது நிலாவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே தூங்காமல் இருந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலே ஏர்லி மார்னிங்கே எல்லாரையும் எழுப்பி எல்லாரும் கிளம்பலாமா, நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சோழன் எல்லாரும் கிளப்பி விடுவோம். சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் எல்லாரும் ரெடியாக நிற்கணும். அப்புறம் ஃப்ளைட் மிஸ் பண்ணுருவோம். அப்புறம் ஆனால் டிக்கெட் போட்டது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அப்படியா, இருக்கிற கஷ்டத்தில் நீயே டிக்கெட் வேறு புக் பண்ணியிருக்க, அப்படிலாம் ரெடிடா சோடா போகலான்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாரும் ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது கரெக்டாக நிலாவும் வரவும் சரி கிளம்பலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. நிலா ஓகே தானே, இல்லை எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னமோ சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்லேயே போகிறோம். சோழா ஃப்ளைட்டில் போகிறோன்னு சொல்லிட்டு காரில் எப்படிடா அப்படின்னு, ஆனால் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு நடந்தால் வான ஏர்போர்ட்டில் போய் காரை பார்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். கார் பத்திரமா இருக்கும் இல்லடா அப்படின்னு, அதெல்லாம் இருக்குண்ணா, இந்த மாதிரி எதுக்குண்ணா ஏர்போர்ட்டுன்னு இருக்குது, உனக்கு எங்கன்னா இதெல்லாம் புரிய போதுவா, அதெல்லாம் ஒரு நாள் உனக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன்னு, இப்போ சொல்கிறதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாண்ணா, அதில் கார் சேஃப்டியாக தான் இருக்கும், நம்ம போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கும் காரு, என்ன இங்கே இருக்கிறதுக்காக சார்ஜ் கேட்பாங்க, வேறு எதுவும் கிடையாது அப்படின்னும். ஐயோ இது வேறையா, இதுக்கு பேசாமல் வீட்லேயே விட்டு ஆட்டோவிலே வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் வாங்கண்ணே, டைம் ஆகுதுல, ஆட்டோவில் வந்தால் போக முடியாது, எங்க இப்போ போய் இவருக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க, இவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னுமோ. என்னடா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நிலா கிட்ட என்ன போட்டு கொடுக்குறியா அப்படின்னமோ. இல்லை நான் உனக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே டிக்கெட் கொடுத்துட்டு அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு ஃப்ளைட் ஏறதுக்காக போகிறாங்க. ஃப்ளைட் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஃப்ளைட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சேருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு. ஆனால் ஃப்ளைட் மேலே ஏறும்போது லைட்டாக ஆடுனே, ஒரு மாதிரி வைத்த கலக்கிற மாதிரி இருக்கும். ஓகே தானேண்ணா அப்படின்னுவோம். என்னப்பா நிலா இதெல்லாம் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னுவோம். வேறு எப்படின்னு சொல்ல முடியும், சொன்னால் நீங்கள் வருவீங்களா அதான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்னை போய் இறங்கி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போல்லாம் இறங்க முடியாது, வண்டி ஆல்ரெடி ஃப்ளைட் மூடிட்டாங்க, லேண்ட் ஆகிடுச்சு, அதாவது மேலே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லவும் ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியே மேலே ஏறும்போது ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்குது. அப்புறம் போக போக ஸ்மூத்தாக போகவும் என்னடா சொல்ல முதல்ல ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ இப்படி இருக்குது, நல்லா இருக்குடா அப்படின்னும். ஆனால் கீழே இறங்கும் போதும் அப்படி தான் இருக்கும், அது மேலே ஏறும்போது இறங்கும் போதும் அப்படி தான் நான் இருக்கும் அப்படின்றாங்க. பரவாயில்லடா சோழா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம
இப்போ உங்கள் காதலியை கூட்டிகிட்டு வரதுக்காக பீகார் போயிட்டுருக்கோன்னு நாம் அங்கே ட்ரிப் போல் ரொம்ப சந்தோஷப்படாத அப்படின்னுவோம். சோழன் விடுங்க, அண்ணனே அந்த டென்ஷனை மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காரு, உங்களுக்கு அது பிடிக்கலையா? போகிற வரைக்கும் அண்ணன் டென்ஷன்லேயே இருக்கணுமா? அண்ணனுக்கு அதுவும் முக்கியம், அண்ணனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுவும் சந்தோஷமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதுக்கப்புறமா சரிண்ணா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எல்லாரும் ஒரே சைடு தான் இருக்காங்க. சேரன் வந்து ஓரம் இருக்காரு. ஸோ நிலா வந்து டோர் சைடு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் சென்ட்ரல் இருக்காரு. ஒரே சீட்டில் தான் 3 பேருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கவும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னும் எப்படி 2.5 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரம் டைம்லேயே நிலாவுக்கு தூக்கம் வந்துடுது. சோழன் மேலே சாஞ்சி தூங்குறாங்க. சோழனும் அதை வந்து அமைதியாக இல்லாமல் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டில் வேறு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து சொல்லுவோம். ஓகே ஓகே சாரின்னு சொல்லிட்டு சோழனும் அப்படியே ஜோபிலெலாம் போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேரனுக்கு கூட. அவர் தூங்காமல் முழிச்சிட்டே தான் வராரு. நிலா வந்து சோழன் மேலே சாஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் சந்தோஷம்தான் படுறாரு. அப்போ தான் வந்துட்டு எப்படிடா சொல்ல, எங்களுக்கு கூட இது தோணாமல் போயிடுச்சு, நிலாவும் கூட வரான்றதுக்காக ஃப்ளைட்லாம் புக் பண்ணேன், இப்போல்லாம் நீ எதை பண்ணாலும் நிலாவுக்கு கோவம் வர மாட்டேங்குதுடா, நிலா உன்னை புரிஞ்சிக்குது, எங்களையும் தாண்டி நிலா உன்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கடா, உண்மையிலே நிலா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கண்டா சொல்ல அப்படின்னுவோம். ஆமாண்ணே, அதனால தானே நான் நிலாவை விட்டு கொடுக்க முடியாமல் நிலா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாண்ணா, போக போக நீ வேணா பார், நிலா என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான்னு சொல்லிட்டு சோழன் என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு என் கூடவே இருப்பா அப்படின்னு அந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டே போகிறாங்க. எப்படியோட சொல்ல, நீயும் நிலாவும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் அது போதும் அப்படின்னு. அது எப்படி நான் அப்படி விட்டுருவேன், நீங்களும் சந்தாவும் சேர்ந்து ஒன்றா இருக்கணுண்ணா, இதை நான் நடத்தி காட்டுறேன் வேணா பாருங்க அப்படின்றாங்க. நம்ம போகிறோம், சந்தா கிட்ட பேசுகிறோம், அங்கே என்ன சுச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து சந்தாவை நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கோம், நீ கவலைப்படாதுண்ணே, நம்ம வரும்போதோ ஃப்ளைட் புக் பண்ணி ஃப்ளைட்லேயே வந்துடுறானே, அவங்க கார் எடுத்துகிட்டு வரத்துக்கு 3 நாள் ஆகும், அதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தமே நான் நடத்தி வைக்கிறேன்னு அப்படின்னு சோழன் சொல்லுவோம். டேய் சோழா என்னடா பேசுகிற சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரின் வந்து சொல்லுவோம். அட வெக்கத்தை பாடுற அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. நிலா வந்து ஆக்சுவலி தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த மாதிரி பேசிட்டு ஜாலியாக போகவும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் இறங்கிவிடணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாடா, எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் நிலாவை வந்து சோழன் எழுப்புறாரு. எங்க ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது அப்படின்னு உடனே, ஓ வந்துட்டோம்மா சோழன் அதுக்குள்ளே அப்படின்னும், ஆமாங்க இதுக்கு தானே ஃப்ளைட் புக் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எவ்வளோ வேகமாக போதுரா இந்த பிளைனு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னது பிளைனா அப்படின்னு சிரிக்கிறாங்க நிலா சோழனும். சேரன் அப்படி சொன்ன உடனே ஸோ அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து லேண்ட் ஆகிடுது. அவங்களும் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து எப்படிடா போக போகிறோன்னு சொல்ல, நீ என்னடா ஊர் இது ஒன்றுமே புள்ளி அப்படின்னுமோ, அண்ணா இதானே பீகார் நல்லா பார்த்துக்கோ, இங்கேருந்து நம்ம வண்டி பிடிச்சி சந்தா சொன்னாங்கல்ல ஒரு ஊர், அந்த ஊருக்கு போக போகிறோம். அந்த ஊருக்கு போயிட்டு அவங்க வீடு எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேலே நமக்கு டாஸ்கே வேணாம், இதுக்கே ஒரு நாள் போயிடும் போல இருக்குது இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கின உடனே அவங்க அந்த கார் டாக்ஸி கிட்ட அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் அந்த ஊர் பேர் கேட்கவும், இவங்க பேசுகிறவங்க பாஷை புரியல, எப்படியோ ஒரு வேளை சமாளித்து அந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு காரில் ஏறிடுறாங்க. காரில் ஏறி அங்கே போய் இறக்குன உடனே அவர் சார்ஜ் கேட்குறாரு, பணம் கேட்குறாரு. பணத்தை கேட்ட உடனே கொடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்புன உடனே சோழா என்னடா இவ்வளோ பணம் கொடுத்துட்டு வர அப்படின்னுமோ, அண்ணன் என்னென்ன நீ உனக்கு பணம் தான் பிரச்சனையாக போச்சா, லவ்வரை பாருண்ணே வாண்ணே அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தேடலாம் அப்படின்னவும், இருந்தாலும் இதெல்லாம் ஓவரா அப்படின்னவும், அண்ணன் விடுங்கண்ணே சோழன் டிரைவர் அவருக்கு தெரியாதா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது பீகார் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா அப்படின்னுவோம். ஏங்க நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சந்தாவை இங்கே வந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கோன்ற எண்ணம் கொஞ்சமாச்சு இருக்காங்க, அண்ணன் அந்த ஃபீலிங்ஸில் ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. நேற்று நான் சந்தா ஊருக்கு போக போகிறோன்னு சொன்னதுலேருந்தே அண்ணனோட ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குது, என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லுவோம். ஒருவேளை அண்ணனுக்கு நம்ம பீகார் போயிட்டு சந்தாவை கூட்டிகிட்டு வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்ற நம்பிக்கை மனசுக்குள்ளே வந்துருச்சு போல இருக்குது. அதுதான் அண்ணா எந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் சந்தா நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு போல இருக்குது. விடுங்க சோழன் அப்படின்னுவோம். என்ன ஆளாளுக்கு ஒரு மாதிரி கலாய்க்கிறீங்க, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூடவே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னுவோம். ஆமாம் நீங்கள் வராமல் நாங்கள் வந்து மட்டும் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் தான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படின்னலாம் வந்து சோழன் பேசுவோம். சோழன் என்ன பேசுகிறீங்க விடுங்க அண்ணா வாங்கண்ணா, அவர் அப்படி தான் பேசிட்டே இருப்பார் போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு கார் டாக்ஸி கொஞ்சம் நேரத்தில் இறக்கி விட்டதுக்கப்புறமா வந்து அவங்க அப்படியே நடந்து அந்த அட்ரஸ் வந்து அவங்க சொன்ன அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி தேடி அழிகிறாங்க. சோழன் என்னால் முடியல அப்படின்னுவோம். சரி வாங்க போய் அங்கே உட்காந்து டீயாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உட்காந்து டீ ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு வேணும் எடுத்து சாப்பிட்றாங்க.
சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சந்தாவுடைய வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. சந்தாவுக்கு ஃபோன் பண்ணாலும் இப்போ ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அதெல்லாம் வேண்டாம் சோழன், சந்தா எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்களோ இப்போ ஃபோன் பண்ணால் அவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாமலே விட்டுடுறாங்க. அடுத்து அந்த ஊரெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்குது, எங்கே போய் என்ன பண்ணி தேடுதுன்னு கூட தெரியல. நம்ம சென்னை வேறு மாதிரி இருக்குது, இந்த ஊரும் வேறு மாதிரி இருக்குது, எங்கே பார்த்தாலே கொட்டாயாக இருக்குது, இதில் எங்கன்னு தேடுது. ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு கடையோ ஏதாச்சும் அது மட்டும்தான் வந்து வீடு மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் வீடு மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டே தேடி போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சந்தா சொன்னாங்க. அந்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அந்த ஸ்கூல் பக்கம் இருக்கிற மாதிரி தான் வீடு வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி தேடும்போது அண்ணன் உங்ககிட்ட சந்தாவோட ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா அண்ணன், பேசாமல் சந்தாவை காட்டி வீட்டு அட்ரஸ் தேடுவோமா, ஸ்கூலு இங்கே தான் இருக்குது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உடனே ஸ்கூல் கிட்ட போகிறாங்க. சரின்னு சந்தாவோட ஃபோட்டோ அவர்கிட்ட இருக்குது, அதெல்லாம் வச்சு அவங்களோட வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. ஸோ வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நைட் ரொம்ப இருட்டிடுது, பேசாமல் எங்கே தங்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு கூட தங்குறதுக்கு இடமே கிடையாது. வேறு வழி இல்லாமல் அங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்கூல்லே வந்து தங்கிடுறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து தங்கும்போது நிலாவுக்கு கொசுக்கடியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நைட்டு வந்து சோழன் சாப்பாடு வாங்கிட்டு வராரு. அந்த ஊரில் வந்து சப்பாத்தி தான் கிடச்சிச்சு. ஸோ நைட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறாங்க. சோழன் வந்து தூக்கம் வராமல் உட்காந்துட்டு இருக்கவும் நிலாவுக்கு கொசு கிடைக்குதுன்னு விசிறி விட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் வந்து நைட்டு ஒரு வேளை தூங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சிடுறாங்க. இப்போவும் வழக்கம் போல் சோழன் போய் டீ வாங்கிட்டு வந்திருக்காரு. எல்லோரும் குடிச்சிட்டு அடுத்து திரும்பவும் சந்தா வீட்டில் தேடி போகலான்னு சொல்லிட்டு ஸோ சந்தாவை வந்து தேடி போகலான்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்காங்க. மறுநாள் வந்துட்டு அதே மாதிரி ஃபோட்டோவை காட்டி அவங்க வீட்டு அட்ரஸ் தேடிட்டு இருக்கோம். அதில் ஒரு சிலர் வந்து இந்த பக்கமாக போகணும் அந்த வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக வீடை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வீடை தேடி போயிட்டுருக்கும்போது ஸோ அவங்க ரொம்ப தூரத்தில் வந்து சந்தா இருக்கிறத பார்த்துடுறாங்க. சந்தா அங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சுற்றி நிறைய வந்து அவங்களுடைய மாமாவோட ஆட்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி எப்படி போகிறதுன்னு தெரியல. என்னங்க இது, அவங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இங்கே வருவோன்ற நம்பிக்கை இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும், இப்படி பாதுகாப்போட வாட்ச்மேன் மாதிரியே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு. ஆமாங்க, அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது, இந்த வீட்டுக்கு இப்படி காவல் வேணுமா அப்படின்னவும் சந்தாவுக்கு பாதுகாக்கா இருக்காங்க அப்படின்னது. சேரன் சந்தாவை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேரனுக்கு வந்துட்டு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறது, கான்டாக்ட் பண்ணலாமா சந்தாவான்னு யோசிக்கிறாங்க. கூட அவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படிங்க அப்படின்னவும் சரி பார்க்கலாம் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லோரும் பேசாமல் இங்கே இருக்கிறீங்களா, நான் போய் சந்தாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. இல்லை நீங்கள் போனாலே பிரச்சனை இல்லை மாட்டிப்பீங்க சோழன், வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் அங்கேயே வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம், கிட்ட நெருங்க முடியாமல் இருக்கவும் அப்போ தான் அந்த வழி அனிஷ் போய் வராரு. சோட அங்கே பாருடா அனிஷ் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இல்லை அவர் போய் மடக்கி பிடிச்சிட்டு வரணுமே அப்படின்னும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு. அவங்க ஆட்கள் இருக்காங்க, போய் கூப்பிடவும் முடியாது. அப்போ அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட போய் அந்த அங்கிளை கூட்டிகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அந்த குழந்தைக்கு புரியல, அவரை போயிட்டு இங்கே அழைச்சிட்டு வரையான்னு ஏதோ ஒரு பாஷையில் அப்புறம் சொல்லி புரிய வைக்கவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அந்த பாப்பாவும் போயிட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ தான் என்ன வேணும் பாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்னதை அங்கே சொன்னதுக்கப்புறமா அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே இங்கே நிலா சோழன் சேரன் இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் வந்து சோழன் வந்து கையாட்டுறாரு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது தான் அவரும் பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க பையா வரேன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு அந்த குழந்தையும் ஓடி போயிடுது. அதுக்கப்புறமா அவங்க ஆட்கள் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம நிலா சோழன் கிட்ட அவர் வராரு. வந்த உடனே பையா அப்படின்னவும் அனிஷு அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னங்க இவங்க ரெண்டு பேரும் லவ்வர் மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னவும் சோழன் உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டு தானே, கொஞ்சம் அமைதியாக இருங்க, இனிமேல் எல்லாச்சும் சீரியஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு சோழனும் அமைதியாகிடுறாரு. பையா நீங்கள் எல்லோரும் எதுக்கு இங்கே வந்தீங்க, இங்கே நீங்கள் வந்தது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கொன்னே போட்டுடுவாங்க, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னுமோ. என்ன அனிஷே நீ தான் எதுவும் ஃபோன் பண்ணவே இல்லை, நேற்று சந்தா ஃபோன் பண்ணி எப்படி அழுதுச்சு தெரியுமா அப்படின்னுமோ. நேற்று ஃபோன் பண்ணி எப்படி பையா அப்படின்னுவோம். அதெல்லாம் நாங்கள் ஃப்ளைட்டில் சோழன் புக் பண்ணி எங்களை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துட்டான், இங்கே சந்தா எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் ஓகேவான்னு கேட்குறாங்க. என்ன பையா நான் என்னத்தை சொல்கிறது, அவருக்கு அடிப்பட்டதுனால இப்போதைக்கு கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டாங்க, சந்தாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. நானும் ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே தான் அவருக்கு அடிபட்டுருச்சு. சரி கொஞ்சம் டைம் இருக்குது ஏதாச்சும் பண்ணலான்னு நானும் இருந்தேன். அதுக்குள்ளே சந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் நீங்கள் வேறு வந்திருக்கீங்க, உங்களை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னுமோ. இவ்வளோ தூரம் ஆயிருக்கு, சந்தாவுக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லாமே இருந்தால் எப்படி, அப்புறம் என்ன பண்ணியிருப்பீங்க தனியாலாம் இருந்து நீங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் கஷ்டம் தான் அப்படின்னவும். பின்ன அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது, சந்தாவை நீங்கள் எப்படியாச்சும் நைஸாக போய் இங்கே கூட்டிகிட்டு வாங்க.
என்ன பையா சந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் லேசான விஷயமா அப்படின்னுவோம். என்ன மச்சு பண்ணுங்க ப்ளீஸ். இங்கே இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு உங்களை பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறமா எப்படி அமைதியாக விட முடியும்? இன்னைக்கு வேணா ஒன்று பண்ணுங்க, போய் சந்தாவை எப்படியாச்சும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க, நாங்கள் இங்கேருந்து சந்தாவை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னுவோம். அது எப்படி முடியும் அப்படின்னுவோம். அவர் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் தானே கெடுக்கிறாரு, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அண்ணனுக்கும் இவங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அடுத்து நான் திரும்பவும் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணுறேன், அப்படியே வந்து உடனே ஃப்ளைட்லேயே சந்தாவையும் கூட்டிகிட்டு போயிடுறான், அவளுடைய ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு எப்படியாச்சும் சந்தாவை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சோழன் அவர் அனிஷ்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சேரன்கிட்ட என்னடா சொல்ற அப்படின்னும். பின்ன என்னன்னா இங்கே வந்து சுச்சுவேஷன் இதான தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறமா நம்ம யோசிக்கிறது என்ன இருக்கு? இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அடிச்சு சந்தாவை கூட்டிகிட்டு போகிறவளுக்கெல்லாம் நமக்கு தைரியமும் இல்லை தெம்பும் இல்லை, நம்ம அப்படி முடியாது நிலா இருக்கா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாது, இவங்க ஆளுங்களே ரொம்ப மோசமான ஆளுங்க, சந்தாவை எப்படியாச்சும் நைஸாக வர வச்சு இங்கிருந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னுவோம். ஆனால் எனக்கு என்னமோ சோழன் சொல்லதான் சரின்னு பண்ணுது, நம்ம வேற வழியே இல்லை, சந்தாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்குன்னு வந்தோம். ஆனால் எப்படியோ அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீருவோன்னு சந்தாவுக்கு பிடிவாதமாக இருக்கிறப்போ எதுவுமே நம்மளால் பண்ண முடியாதுண்ணா. சந்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க, நம்ம யோசிச்சு எல்லாத்தையும் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அனிஷ்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னுவோம். இங்கே தான் இருக்க போகிறோம் ஸ்கூல் அப்படின்னதும், நான் தெரிஞ்ச இடத்துல உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் விடுறேன் வாங்கன்னு அனிஷ் கூட்டிகிட்டு வந்து அவருக்கு தெரிஞ்ச இடத்துல விடுறாரு. நீங்கள் இங்கே இருங்க, எப்படியாச்சும் நான் அவங்க ஆள் இல்லாத நேரமாக பார்த்து சந்தாவை கூட்டிகிட்டு வரேன், அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அனிஷும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு போகிறாரு. சேரன் பயங்கர டென்ஷனாக